Exercise 10.3 Class 8 Visualizing Solids and Shapes Introduction 10.3 ஓட Introduction. ஸோ நம்ம 10.3ல என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்ன, வெர்டிசஸ்னால் என்ன. ஃபேஸஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வெர்டிசஸ் வந்து ஷார்ப் கார்னர்ஸாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லும் இது அப்படியே ஃபேஸு, இது ஒரு ஃபேஸு, அந்த பக்கம் ஒரு ஃபேஸு, இந்த பக்கம் ஒரு ஃபேஸு, மேலே ஒரு ஃபேஸு, கீழே ஒரு ஃபேஸ், 6 ஃபேஸ் இருக்குதுல்ல. எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 1 2 3 4, மேலே வந்து 5 6 7 8, சைடில் 9 10 11 12 எட்ஜஸ் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 வெர்டெக்ஸ் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். எத்தனை ஃபேஸு, எத்தனை வெர்டெக்ஸு, எத்தனை எட்ஜு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சாலிட்ஸ். ஈச் ஆஃப் திஸ் சாலிட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிகோனல் ரீஜன்ஸ் விச் ஆர் கால்ட் இட்ஸ் ஃபேஸஸ். ஃபேஸ்னால் என்ன, அந்த பாலிகன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன்லாம் ஜாயின் பண்ணி வர அந்த ரீஜன் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸஸ். தீஸ் ஃபேஸஸ் மீட் அட் எட்ஜஸ். இந்த ஃபேஸில் எங்கே மீட் ஆகுது, இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் மீட் ஆகுது. சரியா, இப்போ இந்த ஃபேஸும் பார்த்தா இந்த எட்ஜில் மீட் ஆகுது. அந்த மாதிரி எட்ஜஸில் ஆல் தீஸ் ஃபேஸஸ் மீட் அட் தி எட்ஜஸ் விச் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் அண்ட் த எட்ஜஸ் மீட் அட் வெர்டிசஸ். அப்போ இந்த எட்ஜெல்லாம் எங்கே மீட் ஆகுது, இந்த எட்ஜு இது வந்து ஒரு வெர்டெக்ஸ், இது வந்து ஒரு வெர்டெக்ஸ். அதே மாதிரி இந்த எட்ஜு வந்து இங்கே மீட் ஆகுது, அது ஒரு வெர்டெக்ஸ். இந்த எட்ஜு இங்கே மீட் ஆகுது, இது ஒரு வெர்டெக்ஸ். ஸோ எட்ஜஸ் வந்து மீட் அட் வெர்டிசஸ் which are points. இந்த வெர்டிசஸில் பாயிண்ட்டு, இதையும் ஜாயின் பண்ணுறது இது ஒரு பாயிண்ட்டு, இதையும் ஜாயின் பண்ணுறது இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ the faces are made up of polygonal regions and end of the faces meet at the edges and the edges வந்து meet at the vertex and vertex is a point. அவ்வளோதான். such solids are called polyhedrons. அந்த மாதிரி இருக்கிற சாலிடுக்கு பேர் என்ன, polyhedrons. ஓகே, தென் these figures are polyhedrons. ஏன்னா இதில் வந்து ஃபேஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது, வெர்டெக்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பாலிஹெட்ரான்ஸ். தீஸ் ஆர் நாட் பாலிஹெட்ரான்ஸ் பிகாஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும்னு. ஸோ இதில் வந்து கர்வ் இருக்குது, இதுலேயும் கர்வ் இருக்குது, இதுலேயும் கர்வ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் நாட் polyhedrons. These are not polyhedrons. Then these are not polyhedrons. இது sphere, cone, cylinder, இதுவும் polyhedrons இல்லை. Then these are convex polyhedrons. அப்படின்னா என்ன, the idea of convex polyhedron is similar to convex polygons. என்ன பார்த்தா convex polygonல all the angles are less than 180 degrees. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா this is a convex polygon. இதுவும் convex polygon தான். But this is not a convex polygon because in that angle வந்து more than 180 இருக்கு. So this is not a convex polygon. These are not convex polygons. Regular polyhedrons. A polyhedron is said to be regular if its faces are made up of regular polygons and the same number of faces meet at each vertex. ஸோ ஒரே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸு இந்த வெர்டெக்ஸில், அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸில் இந்த ஃபேஸும் மீட் ஆகுது. ஸோ இந்த வெர்டெக்ஸில் இந்த ஃபேஸும் மீட் ஆகுது. அதாவது சேம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் மீட் அட் ஈச் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸில் ரெண்டு ஃபேஸ் மீட் ஆகுனா இந்த வெர்டெக்ஸில் 2, இந்த வெர்டெக்ஸில் 2, இந்த வெர்டெக்ஸில் 2 ஃபேஸ் மீட் ஆகும். அப்படி இருந்தால் அது ரெகுலர் பாலிஹெட்ரான். அதே இது வந்து திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் பாலிஹெட்ரான். ஏன்னா ஏல வந்து இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த லைன் செக்மெண்ட்டும் மீட் ஆகுது, 2 தான் மீட் ஆகுது. ஆனால் பியில் பாருங்கள் 1 2 3, அந்த பக்கத்துலேயும் 1 4 மீட் ஆகுது பியில். ஸோ ஒரு வெர்டெக்ஸில் 4 மீட் ஆகுது, ஒரு வெர்டெக்ஸில் 2 மீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் பாலிஹெட்ரான். So same number of bases meet at vertex is called as regular polyhedron. So this is a regular polyhedron. Its faces are congruent. கீழையும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கு. And then regular polyhedrons vertices are formed by the same number of faces. எல்லா வெர்டெக்ஸும் சேம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஜாயின் பண்ணாதான் அது வந்து
ரெகுலர் பாலிஹெட்ரான். இது வந்து ரெகுலர் பாலிஹெட்ரான்னு கிடையாது. ஓகே, அதே மாதிரி ப்ரிசம். ப்ரிசம் இஸ் அ பாலிஹெட்ரான். ப்ரிசமில் என்ன சொல்லியிருக்கேன், டாப் அண்ட் பாட்டம் வந்து சேமாக இருக்கும் ஃபேஸஸ்லாம். இதுலேயும் ட்ரையாங்கிள்னால் மேலேயும் ட்ரையாங்கிள், கீழேயும் ட்ரையாங்கிள் இருந்தால் மேலேயும் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் வந்து அண்ட் அதர் ஃபேஸஸ் வந்து ஃபார்ம்ஸ் அ பேரலோகிராம். இது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம், இது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம், இது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம். ஸோ மற்ற ஃபேஸஸ்லாம் பேரலோகிராமாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் காங்க்ருவெண்ட்டாக இருக்கும், அது எத்தவா இருந்தாலும் சரி. Okay, so a prism is a polyhedron whose base and top are congruent. Base and top are congruent. Base and top are congruent. Congruent polygons, and whose other faces, that is lateral faces, are parallelogram in shape. Lateral face na idu onnu, on the side adu onnu. Lateral faces are parallelogram in shape. So these are prisms, and this is a regular polyhedron. Okay. Pyramid. These are pyramids. A pyramid is a polyhedron whose base is a polygon. Base is a polygon of any number of sides. And whose lateral faces are triangles with common vertex. Lateral faces எப்படி ட்ரையாங்கிளாக இருக்கும், ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இங்கே இருக்கும், எல்லாமே மேலே வந்து மீட் ஆகும். ஸோ தட் இஸ் அ பிரமிட். So with the common vertex, if you join all the corners of a polygon to a point not in its plane, you get a model for pyramid. ஸோ எல்லா பாயிண்ட்டும் வந்து நம்ம இஃப் யூ ஜாயின் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் அ பாலிகன், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இந்த கார்னர் எல்லாம் மீட் பண்ணுறோம். கார்னர்ஸ் ஆஃப் அ பாலிகன் டு எ பாயிண்ட் நாட் இன் இட்ஸ் பிளேன், இந்த இடத்துலையே இல்லாமல் மேலே தள்ளி இங்கே தள்ளி பண்ணுறோம் பிளேன், யூ கெட் அ மாடல் ஃபார் பிரமிட். ஸோ இதுதான் பிரமிட். இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறோம், இந்த பிளேனில் இல்லாமல் வேறு இடத்துல. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ பிரமிட். ஸோ நம்ம ப்ரிசம் பிரமிடுக்கு எப்படி நேம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அது வந்து ப்ரிசம் ஆகட்டும் பிரமிட் ஆகட்டும், அதோட பேஸ் என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு தான் நேம் வரும். பேஸ் ட்ரையாங்குலராக இருந்தால் ட்ரையாங்குலர் பிரமிட், பேஸ் ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயர் பிரமிட், பேஸ் ரெக்டாங்குலர் இருந்தால் ரெக்டாங்குலர் பிரமிட். அதே தான் ப்ரிசம்க்கும் அந்த பேஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நேம் வரும். சரியா? ஸோ எ ப்ரிசம் ஆர் அ பிரமிட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் இட்ஸ் பேஸ். Thus a hexagonal prism has a hexagon as its base. Hexagon base இருந்தால் hexagonal prism சொல்கிறோம், triangle base இருந்தால் triangle prismனு சொல்லுவோம். And a triangle pyramid has a triangle as its base. What then is a rectangular prism? அப்போ ரெக்டாங்குலர் ப்ரிசம் என்ன இருக்கும், ரெக்டாங்குலர் பேஸ் இருக்கும். ஸ்கொயர் பிரமிடுக்கு என்ன இருக்கும், டெஃபினட்டாக அதுக்கு ஸ்கொயர் பேஸ் தான் இருக்கும். அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகே, tabulate the number of faces, edges and vertices for the following polyhedrons. ஸோ ஒரு பாலிஹெட்ரான் எடுத்து அதில் எத்தனை ஃபேஸ், எத்தனை எட்ஜ், எத்தனை வெர்டிசஸ்ன்னு பார்க்க போகிறோம். வினா வெர்டிசஸ், எஃப்னா வந்து ஃபேஸஸ், ஈனா வந்து எட்ஜஸ். ஓகே, சாலிட் இது அதோட நேமு, ஃபேஸு, வெர்டெக்ஸ், எட்ஜு, இது எஃப் ப்ளஸ் வி, அண்ட் தென் திஸ் இஸ் இ ப்ளஸ் 2. என்னன்னு கடைசியில் பார்க்காது. தென் கியூபாய்டு உங்களுக்கு தெரியும், 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ கியூபாய்டு எப்படி காட்டுறது தான். இதில் பார்க்கணுன்னாலும் மேலே ஒரு ஃபேஸு, கீழே ஒரு ஃபேஸு, 2, இது 1, 3, 4, 5, 6 ஃபேஸு. சரியா? எட்ஜஸ் வந்து 1, 2, 3, 4, மேலே 4, கீழே 4, அப்புறம் சைடில் 5, 6, 7, 8. ஸோ மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து மேலே 4, ஜாயின் ஆகிற இடம்லாம் வெர்டெக்ஸ் இல்லையா, மேலே 4, கீழே 4, 8. திஸ் இஸ் ஆல்சோ ஏ கியூபாய்டு. கியூபாய்டுக்கு வந்து என்ன பார்த்தோம், 6 ஃபேஸு, 8 வெர்டெக்ஸு, 12 எட்ஜஸ் பார்த்தோம். எஃப் ப்ளஸ் வி என்ன, 14. இ ப்ளஸ் 2 என்னது, 14. இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சரியா? அப்போ தான் பாலிஹெட்ரான் அது. தென் ட்ரையாங்குலர் பிரமிட்னா என்ன, எல்லாம் மேலே வந்து ஒன்றா சேரும், இதுதான் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது இந்த எட்ஜஸ் எல்லாம் 3 ஒன்றா சேரும். ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிடு, மேலே போய் சேருது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஒரு பேஸு. சரியா? அது ஒரு பேஸு. 3 ட்ரையாங்கிள் ஒரு பேஸ்னால் 4 வரும், 4 ஃபேஸ் வரும். அண்ட் தென் வெர்டெக்ஸ் வந்து என்ன, கீழே 3, மேலே 1, 4 வரும், 4 வெர்டெக்ஸு.
எட்ஜஸ் என்ன, கீழே 3 சைடில் 3, 1 2 3, மேலே ஒரு ட்ரையாங்கிள் வரும் இல்லையா, எல்லாம் சேர்ந்து வரும் இல்லையா, ஸோ அது ஒன்று. ஸோ 6 எட்ஜஸ் வரும். ஸோ 4 + 4 8, தென் 6 + 2 8. ஓகே. ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். கீழேயும் ட்ரையாங்கிள் இருக்கும், மேலேயும் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ டாப்பு பாட்டமு, அதுக்கப்புறம் 3 சைடில் 3 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து 6 வெர்டெக்ஸ் இருக்கும். கீழே 3 மேலே 3, 6 வெர்டெக்ஸ் இருக்கும். தென் எட்ஜஸ் வந்து கீழே 3, 1 2 3, அதே மாதிரி மேலே 3, 1 2 3, சைடில் 3, 1 2 3. ஸோ 9 எட்ஜஸ் இருக்கும். ஓகே. தென் அதுதான் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா என்ன, பாட்டமும் டாப்பும் ஒரே மாதிரி இருக்கும், காங்க்ருவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ட்ரையாங்குலர் ப்ரிசமில் பார்த்தோம் இல்லையா. இப்போ 5 ஃபேஸு, 6 வெர்டெக்ஸு, 9 எட்ஜஸ்ஸு. ஸோ 5 + 6 11, 9 + 2 11. அதாவது FVயும் கூட்டணும், E + 2 கூட்டணும், ரெண்டும் ஒட்டா இருக்கணும். சரியா? தென் பிரமிட் வித் ஸ்கொயர் பேஸ். இதுதான் வந்து பிரமிட் வித் ஸ்கொயர் பேஸ். இதுதான் ஸ்கொயர் பேஸ். ஸோ 3 சைடில் 3 ஃபேஸ் இருக்கும், கீழே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து ஸ்கொயர் பேஸ்க்கு எவ்வளோ, மொத்தம் வந்து 4 ட்ரையாங்கிள் இருக்கும். ஏன்னா 4, இந்த சைட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வந்து 4 ட்ரையாங்கிள், 4 ஃபேஸு, கீழே ஒரு ஃபேஸு, ஸ்கொயர் பேஸு. ஸோ 5 ஃபேஸ் அதுக்கு. ட்ரையாங்குலர் ப்ரிசம்க்கு 5 ஃபேஸு. ட்ரையாங்குலர் ஸ்கொயர் பிரமிட், நாட் இது வந்து ஸ்கொயர் பிரமிட் இது. சரியா? ஸோ இதுக்கு வந்து 4 சைட்லேருந்து 4 ட்ரையாங்கிள் போய் ஜாயின் ஆகும். கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இது வந்து 5 ஃபேஸ் இருக்குது. சரியா? தென் 5 வெர்டெக்ஸு, கீழே வந்து 1 2 3 4, எல்லாமே மேலே ஒரே பாயிண்டில் தான் ஜாயின் ஆகும் இல்லையா அது பிரமிடு. ஸோ 5 வெர்டெக்ஸு. தென் 8 எட்ஜஸ். எப்படி 8 எட்ஜஸ் வரும், கீழே ஸ்கொயருக்கு 4 எட்ஜு, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் 1 2 3 4 எட்ஜு, 8 எட்ஜஸ் வரும். ஓகேயா? நான் இங்கே பார்க்கலாம் டேபிளில். ஸோ பிரமிட் வித் ஸ்கொயர் பேஸ் வந்து 5 ஃபேஸு, 5 வெர்டெக்ஸு, 8 எட்ஜஸ்ஸு. தென் 5 + 5 10, 8 + 2 10, அது இருக்குது. ஓகேயா? தென் ப்ரிசம் வித் அ ஸ்கொயர் பேஸ். ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஸ்கொயர் கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். 4 சைடு ஸ்கொயர் வந்து 4 சைடு வந்து 4 ட்ரையாங்கிள் போகும். ஸோ 4 ட்ரையாங்கிளோட ஃபேஸு, மேலே ஒன்று கீழே ஒன்று, 6 ஃபேஸ் ஆச்சு. ஓகே. 8 வந்து கீழே வந்து ஸ்கொயர் பேஸ்னால 4 இருக்கும். அதே மாதிரி வெர்டெக்ஸு மேலே வந்து ப்ரிசமுக்கு வந்து மேலேயும் அதே மாதிரி ஸ்கொயராக இருக்கும் இல்லையா. ஸோ மேலே 4 கீழே 4 8. எட்ஜஸ் வந்து கீழே 4 மேலே 4 சைடில் 4 12. ஸோ 6 8 14, 12 2 14. ஓகே. ஸோ வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் த லாஸ்ட் 2 காலம்ஸ். அதாவது என்ன சொல்கிறோம், F + Vயும் E + 2 எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இங்கே F + Vனா என்ன, ஃபேஸஸ் ப்ளஸ் வெர்டெக்ஸ். இங்கே எட்ஜஸ் + 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. F + V, E + 2. So in each case F + V is equal to E + 2. That is F + V minus E equal to 2. இது ரெண்டையும் சேர்த்து இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணால் that is equal to 2. So this relationship is called Euler's formula. In fact, this formula is true for any polyhedron. So in the formula satisfy ஆச்சுன்னா that is a polyhedron. Okay. So it is true for any polyhedron and this formula is called Euler's formula. F + V minus E. Faces plus vertex minus edges equal to 2. So this is called Euler's formula. It is true for any polyhedron. Okay. So இதோட நமக்கு வந்து introduction to 10.3 முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் 10.3 போடுறேன். ஓகே.